ஆவடி அருகே நெல் கொள்முதல் செய்ய அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதால் அறுவடை செய்த நெல் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆவடி அடுத்த பாலவேடு கிராமத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல் சாலையோரம் கொட்டப்பட்டு இருந்தது. இந்நிலையில் 2 நாட்களாக பெய்த மழையால் சாலையோரம் கிடந்த நெல் முளைக்கத் தொடங்கியுள்ளது. அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்வதில் அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதால் நெல் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதிகாரிகள் இன்ன வரைக்கும் நெல்லை பார்க்கல. அந்த குடோன்ல கிட்டத்தட்ட 10,000 நெல் மூட்டைகள் தாக்கத்தில் இருக்கு. டெய்லி ரெண்டு லாரி நெல் வெளில போனாதான் ரோட்ல இருக்கிற நெல்லெல்லாம் அந்த குடோன்ல அடங்கும். என்ன காரணம்? ஏன் எடுக்கல? எதனால எடுக்கல? என்ன பிரச்சனை? இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் வில்லியம்பாக்கம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரிகள் நெல்லை முறையாக கொள்முதல் செய்யவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இரவு பகலாக காத்து கிடந்தும் நெல்லை கொள்முதல் செய்யாததால் முளைவிடத் தொடங்கிவிட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே விருதாச்சலத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை லாரியில் இருந்து இறக்காததால் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் லாரிகள் மூலம் விருதாச்சலம் சேமிப்பு கிடங்குக்கு அனுப்பப்பட்டன. ஆனால் நெல் மூட்டைகள் குடோனில் இறக்கி வைக்கப்படாமல் லாரியிலேயே இருந்ததால் மழையில் நனைந்து முளைவிடத் தொடங்கியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.